கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்ம பிதாவு நாமத்தினாலும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த ஆச்சார கூடாரத்துக்கு அன்போடு அழைக்கிறோம். குடியிருக்கிற அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி இந்த கூட்டத்தின் ஜபத்தில் நடக்கும் முடியாது சகோதரர் நைய ஜாக்கப்னி அன்போடு அழைக்கிறோம். எஸ் பிரதர், ஜெபிக்கலாம். வானாதி வானங்களிலே மகா உன்னதங்களிலே வாசம் செய்கிற எங்கள் அன்பும் பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் உண்டான மெய்த்தந்தையே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். அன்பின் தகப்பனே, மட்டுமாக நீர் எங்களை உடைய கண்ணின் மணியை போல காத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காகவும் தயவிற்காகவும் நன்றியப்பா. தேவரே, இதோ இந்த நாளை கூட மட்டுமாக வழிநடத்தி இந்த வேலையை எங்களுக்கு கொடுத்து இந்த ஒரு அருமையான வேலையிலே தேவரே அருமையான சத்தியத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் தாமே இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் காரியங்களை, அதில் உள்ள பொருள்களையும் அதில் பயன்படுத்தக்கூடிய பொருள்களின் ஆழமான அர்த்தங்களையும் நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களை மட்டுமாக வழிநடத்தி வருகிறீர். தேவரீர் முழுமையாக நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு இன்னும் புதிய ஆவியையும் பலத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் கேட்கிறோம். இன்றைக்கு கூட பேசக்கூடிய தாசரியுடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர்தாமே உடைய ஆவியினால் நிரப்பி வழிநடத்த வேண்டுமாயும் கேட்கிறோம். தகப்பனே, இந்த கூட்டத்தை முடிவு புரிந்து உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த நீர்தாமே முற்றுமுடிய எங்கள் கூட இருந்து எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமா கெஞ்சுகிறோம். சிறிய மன்றாட்டை எங்களுடைய மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். தேங்க்யூ பிரதர். நம்ம கடந்த வாரத்தில் கோல்டன் மெனோரா பற்றி நம்ம தியானிச்சிட்டோம். அது எப்படி தயாரிக்கப்பட்டது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் இருக்கணும், ஸோ அது எப்படி தயார் பண்ணணும், அது எல்லாமே நம்ம தியானிச்சிட்டோம். இன்றைக்கி அதில் யூஸ் பண்ண போகிற அந்த ஆலிவ் ஆயில் அது எப்படி தயாரிக்கப்படணும், அது பற்றின விஷயங்கள் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அது செய்து கொடுக்க முடியாது சகோதரன் கார்த்திகேயன் கோயம்புத்தூர் நம்ம நேபர் சார்ந்தவங்க அனுப்பிடுறோம். தேவ சமூகத்தில் ஒன்றாய் கூட்டி சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாரும் நம்முடைய பிதாவாகி தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது உங்களோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே நாம் அனைவரும் இந்த ஒரு இணையதளத்தின் வாயிலாக நாம் இணைந்து அவருடைய மகத்துவம் உள்ள சத்தியங்களை எல்லாம் நாம் தியானிக்க முடியாக தேவன் பாராட்டி வரக்கூடிய இந்த மாபெரும் கிருபைக்காக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் ஆயிரம் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்வோம். அன்பான சகோதர சகோதரர்களே, நாம் தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்கள் எல்லாத்துலேயும் நம்ம நல்லா உன்னிப்பாக கவனிச்சு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல விசேஷமா இந்த பரிசுத்தலம் பரிசுத்தலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பார்த்துருக்கிறோம். அதுல கடந்த வாரம் பார்த்த பொன் குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு பரிசுத்தலத்துல இருக்கு. அது ஏன் பரிசுத்தலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இந்த பரிசுத்தலத்துக்கு முழுவதுமாக வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு காரணத்திற்காக மாத்திரம்தான் இந்த குத்து விளக்கு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்தோம். இந்த குத்து விளக்கு எப்படி செய்யப்படணும் அப்படின்னா பசும் பொன்னால செய்யப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அப்படின்னா ஒரு ஒரு பியூர் கோல்டு பயன்படுத்தி இந்த குத்து விளக்கு செய்யணும். இந்த குத்து விளக்க எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இதை ஒரு அச்சு வார்த்து உருக்கி ஊற்றி அச்சு வார்த்து செய்யப்படுறதில்ல, அடித்து செய்யணும். அப்படின்னா இந்த உருவத்தை கொண்டு வர்றதுக்காக இந்த உருவத்தை தட்டி தட்டி அடித்து செய்யணும். ஒரு தங்கம் ஒரு கட்டியாக இருக்குன்னா அதை போதுமான அளவுக்கு ஹீட் பண்ணி அதை தட்டி அதை என்ன பண்ணணும்னா அப்படியே கொண்டு வரணும். இதை அடிச்சே கொண்டு வரணும். அப்போ இது ரொம்ப கடினமான வேலை, ரொம்ப மதிநுட்பத்தோடு செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருக்கு. அதை அங்க தேவனுடைய ஆவியினால நிரப்பி அந்த சகோதரர்கள் அங்க செய்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல ரொம்ப விசேஷமா பார்க்கும்பொழுது இந்த குத்துவிளக்கு எப்படி அமைப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த குத்துவிளக்குல நீங்க இங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது போல இந்த குத்துவிளக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தண்டு பகுதி இருக்கும். அதுல நீங்க கவனிக்கணும், ஒரு 7 கிளைகள் இருக்கிறத பார்க்கிறோம். ஒவ்வொரு கிளைக்கும் 3 பூக்களும், அதாவது வாதுமை பூ போன்ற அமைப்புல இருக்கும். அப்படியாக ஒரு பக்கம் ஒவ்வொரு கிளைக்கும் 3 என்ற அடிப்படையில இங்க எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6 இந்த பக்கம் ஒரு 3 இந்த பக்கம் ஒரு 3 இருக்கு. நடுவுல ஒரு தண்டு இருக்கு. இதான் சென்டர்ல இது தண்டு. இதுல இருக்கக்கூடிய 7 விதமான கிளைகள், ஒவ்வொன்றுலையும் 3 இருக்கிறது நம்ம பார்க்கிறோம்.
இந்த இங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் இருக்கு, அங்கேயும் 3 இருக்கு, இந்த தண்டுல இருக்கு 1 இருக்கு. மொத்தம் 22 கனி, வாதுமை கனிகள், அங்க கனி பூ இருக்கிறதாக நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த தங்கம் ஒரு தெய்வீக சுபாவத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம் ஆவிக்குரிய விதத்துல. இது முழுவதுமாக இந்த 7ம் சபைக்கு அடையாளமா இருக்கு. 7 கால சபைக்கு அடையாளப்படுத்தி பார்த்தோம், கடந்த வாரம் பார்த்தோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கால சபையை அடையாளப்படுத்துது. இந்த 7 கால சபைகளும் எதன் மீது அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது இந்த கிறிஸ்து அப்படின்ற தண்டின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். அதாவது செடி, நம்ம யோவான் 15ஆம் அதிகாரத்துல வாசிச்சது போல, செடி கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது, கிளைகள் நம் சபையை அடையாளப்படுத்துது. அப்ப கிளைகளாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே கிறிஸ்துன்ற செடியில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இன்னொரு அடையாளத்தை இந்த குத்துவிளக்கு காட்டுறதை பார்க்க. இந்த குத்துவிளக்கு எங்கதான் இருக்குன்னு சொன்னா பரிசுத்தத்துல இருக்கு. பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு புது சிருஷ்டிகள் இருக்கக்கூடிய இடத்தை அடையாளப்படுத்துது. அப்படியாக சபையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை போலவே இருக்கு. அப்ப சபையினுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது, எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பலவிதமான உபத்திரவங்கள் மத்தியில, பாடுகள் மத்தியில தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரர்களே, கிறிஸ்து எப்படி பாடுபட்டாரோ அதே போல நாமளும் பாடுபடுறோம். அவரோடு கூட பாடுகளை சகித்து அவரோடு கூட ஆளுகைக்கு நம்ம போறதுக்கு இது அடையாளமாக இருக்கிறது பார்க்கணும். இப்ப நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இவ்வளவு கலைநுட்பத்தோட செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த குத்துவிளக்கு வெறும் அழகுக்கு மாத்திரம் செய்யப்படல. மாற இந்த குத்துவிளக்கு எதற்காக செய்யப்பட்டிருக்குதுன்னா வெளிச்சம் கொடுக்கணும். எப்படி வெளிச்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறுமனே குத்துவிளக்கு வெளிச்சம் கொடுத்துருமா அப்படின்னா அந்த குத்துவிளக்குல நம்ம என்ன பண்ணணும்னா அதுல எண்ணெய் ஊற்றி அது எரியப்பட்டிருக்கும். அது பரிசுத்தலத்துல அது விளக்கு எரியணும் இல்லையா? அப்படி விளக்கு எரியும் பொழுதுதான் அங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெளிச்சம் கிடைக்கும். இப்படியாக நம்ம பார்க்கிறோம். புது சிருஷ்டிகள் ஒவ்வொருவருமே, சபை வகுப்பாராக இருக்கக்கூடிய நம்ம அனைவருமே இந்த பரிசுத்த அழைப்புக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். நாம் எப்படி இருக்கணும்னா விளக்கை போல ஒரு ஒளி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப அந்த ஒளி நமக்குள்ள எப்படி கிடைக்கும்? ஒரு விளக்குக்கு எப்படி ஒளி வருது அப்படின்னா வெறுமனே ஒரு விளக்கு வெளிச்சம் கொடுத்துருமானா இல்ல, அதுக்கு பிரதானமா தேவை என்னன்னா எண்ணெய். அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்துல இந்த விளக்கை எரியறதுக்கு, குத்து விளக்கு எரியறதுக்கு அவங்க பயன்படுத்தின எண்ணெய் ஒலிவ எண்ணெய் அப்படின்னு. அதாவது ஒலிவ எண்ணெயை கொண்டுதான் இந்த விளக்கை அவர்கள் எரிய விட்டுருக்கிறாங்கன்னு பார்க்கணும். வசன பகுதியை வாசிக்கலாம். யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் 20-21 வாசனம். யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் வசனம் 20 முதல். குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்தில் இங்க ஒரு சிஸ்டர், குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அப்படின்னு சொல்லும் போது எப்பொழுதுனா 24 மணி நேரம் எரியணுமா அப்படின்னா நமக்கு ஒரு சில இடத்துல எப்பொழுதும் அப்படிங்கும் போது நம்ம 24/7 அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா அப்படின்னா நிச்சயமாக இரவு நேரங்கள்ல இருக்கலாம். எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வசனம் நம்ம கடந்த வாரங்களை வாச்சோம். அடுத்த வசனத்தோட நமக்கு இருக்கு பாருங்க. சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் அப்படின்னு இருக்கு. நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த காரியம் நமக்கு புரியும். அப்போ எப்பொழுதுமே எரிந்து கொண்டு இருக்கா இல்ல இரவு நேரத்துல மாத்திரம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா சாயங்காலத்துல இருந்து விடியற்காலம் வரைக்கும். அப்ப இரவு பொழுதுல மாத்திரம்தான் வெளிச்சமா? வாசிங்க சகோதரி. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைசீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல 2 விதமான கருத்து இருக்கு. பரிசு ஸ்தலத்துக்குள்ள எப்பொழுதுமே இருட்டா தான் இருக்கும், அங்க எந்த வெளிச்சமும் இருக்காது, ஆக எப்பொழுதுமே அது எரிஞ்சு கொண்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இங்க சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் அப்படிங்கும்போது ஒரு நாளுடைய ஒரு நாள் முழுக்க சொல்லப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சாயங்காலம் அப்படின்னா அது இரவு தான்,
அப்ப விடியற்காலம்னா காலை வரைக்கும் தான். அப்ப பகல் வந்துச்சுன்னா பகல் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருந்தாலும், இப்ப ஒருவேளை இங்க பலி செலுத்துறதுக்காக இங்க ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பலி எடுத்துக்கொண்டு ஆசரிப்பு போகும்போது பகல் நேரத்துல தான் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது இரவு இருட்டா தான் இருக்கும். ஏன்னா திரைச்சலை போட்டு மூடி அங்க இருக்கும் பொழுது அங்க இருட்டா தான் இருக்கும். வெளியிருந்து வெளிச்சம் வர்றதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை இல்லைங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ வெளிச்சம் வரணும்னா அங்க குத்துவிளக்கு எரிஞ்சு கொண்டே இருக்கணும் இல்லையா? அப்ப பலி செலுத்தக்கூடிய நேரம் போக மீதமுள்ள நேரங்கள்ல இரவு நேரத்துல மாத்திரம் எழுஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பார்க்கலாம். இதனுடைய ஒரு ரெஃபரன்ஸ் எங்க நீங்க பார்க்கலாம்னா, ஆசரிப்பு கூடாரத்துல ஏலியும் சாமியேலும் படுத்திருப்பாங்க. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அந்த ஆசரிப்பு கூட பகுதியில. அப்ப சாமியேல் என்ன பண்ணுவாருன்னா, அந்த விளக்கை அணைய விடாம அதை எரிச்சு கொண்டே இருந்ததாக ஒரு வசன பகுதி கூட நம்ம வாசிக்கலாம். அந்த சிறு பிள்ளையா இருக்கக்கூடிய சாமுவேல் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த விளக்கை அணைய விடாம எரிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அப்போ அங்க விளக்கு எரிஞ்சு கொண்டே இருந்துச்சுங்கிறது கூட இது ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸா கூட நம்ம பார்க்கலாம். இப்ப நமக்கு தேவை என்ன அப்படின்னா, விளக்கு எப்ப எரிஞ்சிட்டு இருந்துச்சுங்கிறது மாத்திரம் இல்லாம விளக்கு எரிந்து கொண்டு இருக்கு. அந்த எரிந்து கொண்டு இருக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா எண்ணெய். அப்போ எண்ணெய் அப்படின்னு சொல்லி நீங்க கவனிச்சு பார்க்கும்போது அதுல ஒரு நாள் முழுக்க ஒரு நாள்னா ஒரு இரவு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு அந்த விளக்க எரிய விடுறீங்க அப்படின்னா விடியற்காலை ஒரு காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு 12 மணி நேரம் எரியறதுக்கு தேவையான எண்ணெய் அந்த குத்து விளக்குல பாருங்க 7 இருந்துச்சு, 7 அகல்கள் இருந்துச்சு. அந்த 7 அதுக்கு ஒரு கிண்ணம் போல இருந்துச்சு இல்லையா? 7 தண்டுலையும் மேல ஒரு கிண்ணம் போல இருக்கும் இல்லையா? அந்த கிண்ணம் 12 மணி நேரம், ஏறக்குறைய 12 மணி நேரத்துக்கு எரியிற அளவுக்கு அதுல எண்ணெய் ஊற்றி வச்சுட்டா போதுமாடினா நிச்சயமாக இல்லை. அப்ப அது குறைஞ்சிட்டே இருக்கும். குறையும் பொழுது அதை அணைய விடாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போய் டாப் அப் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும். டாப் அப் அப்படின்னா எண்ணெய் குறையும் பொழுது அந்த கிண்ணத்துல திரும்ப ஊத்துறது. இந்த வேலை யார் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா ஆசாரியர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆசாரியர்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆரோனும் ஆரோனுடைய குமாரரும் இந்த 5 பேருக்காகத்தான் இந்த ஊழியம் நியமிக்கப்பட்டிருக்குது. இவன் வேற யாரும் இந்த பரிசுத்தத்துக்குள்ள கூட சென்று இந்த வேலை செய்ய முடியாத அளவுக்கு அங்க தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கட்டளை கொடுத்திருக்கிறார். இப்ப அன்பான சகோதரர்களே, அப்போ எண்ணெய் அப்படிங்கும்போது அவங்க கிட்ட எப்பொழுதுமே கைவசம் எண்ணெய் இருக்கணும். ஒருவேளை எண்ணெய் தீர்ந்துருச்சு, அப்ப என் விளக்கு அணைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள அவங்க போகாத அளவுக்கு அவங்க எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ எண்ணெய் எப்பொழுதுமே எரிஞ்சுட்டு விளக்கு எப்பொழுதுமே எரியணும்னா எண்ணெய் போதுமான அளவுக்கு கையிருப்பு இருக்கணும். எண்ணெய் தக்க வைத்துக் கொண்டால் மாத்திரம்தான் விளக்கு எரிக்க முடியும். இப்ப நீங்க கவனிக்கலாம், 10 வெள்ளிக்காசு 10 கன்னி ஊமையில பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா தீவெட்டி எடுத்துட்டு போறாங்க, கையில வெண்ணெய் கொண்டு போகலன்னா எண்ணெய் கொண்டு போகலாம். நம்ம அந்த ஊமைகள் படிக்கும்போது நம்ம படிச்சோம். அப்ப போதுமான அளவு எண்ணெய் அப்படிங்கும்போது ஒரு நாள் முழுக்க எரிக்கிறதுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கும்போது அதை தொடர்ந்து எரிச்சு பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தான் நமக்கு தெரியும் எண்ணெய் எவ்வளவு தேவைப்படும். ஒரு நாள் முழுக்க ஒரு விளக்கு போட்டிருக்கோம்னா அங்க எண்ணெய் எவ்வளவு 1/2 லிட்டரா 1 லிட்டரா 2 லிட்டரா தெரியாது. அப்போ நமக்கு தேவையான அளவு நம்மள்கிட்ட கைவசம் இருக்கணும். அப்ப எண்ணெய் போதுமான அளவு இல்லைன்னா நீங்க அந்த விளக்கை நீங்க ஏற்றணும். அதனாலதான் அங்க புத்தி இல்லாதவர்கள் செய்த தவறு என்னன்னா எண்ணெயை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. புத்தியுள்ளவர்கள் செய்த விஷயம் என்னன்னா போதுமான அளவு எண்ணெயை தங்களுக்குள்ளாக சேகரித்து வைத்திருந்தாங்க. அப்போ எண்ணெயை சேகரித்து வைக்கிறவங்க யார் அப்படின்னா புத்தியுள்ளவர்கள். அப்ப அன்பான சகோதரர்களே, புத்தியுள்ளவர்கள் எண்ணெயை வைத்திருக்கிறவங்க. சரி, அப்ப இங்க எண்ணெய் வைத்திருக்கணும் அப்படின்னா நம்ம புத்தி உள்ளவர்களா இருக்கணும் இல்லையா? இப்ப கவனிச்சு பாருங்க அன்பான சகோதரர்களே, இப்ப எப்படி அந்த அந்த காலத்துல அதாவது யூத யுகத்துல எண்ணெய் அவங்க எப்படி செய்தாங்க அப்படின்னா இங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது இடித்து ப்ராசஸ் கவனிங்க, இடித்து பிழிந்து தெளிவான ஒலிவு எண்ணெய் இடிச்சிருக்கணும், அதை பிழிஞ்சிருக்கணும், அதை பியூரிஃபை. இந்த 3 விஷயம் 3 ப்ராசஸ் செய்திருந்தால் இந்த எண்ணெய் அவங்க பயன்படுத்துறதுக்கு தகுதி வாய்ந்த எண்ணெய். அப்போ எப்படி அவங்க செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப நீங்க பிக்சர்ல ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிக்சர் தான் அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருந்த ஒரு முறைமை. இது என்னன்னா ஒலிவ எண்ணெய் எடுக்கக்கூடிய அமைப்பு இதுதான்.
இப்படிதான் எண்ணெய் பிழிஞ்சு எடுக்கிறாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னா, இது ஒரு 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 மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு 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 என்ன சொல்றதுங்க, ஒரு துண்டு வச்சிருக்காங்க, ஒரு மரம். இது என்னுடைய ஒரு எட்ஜ் எங்கன்னா ஒரு ரூபாய் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கா, இது வந்து என்னன்னா ஒலிவ கொட்டைகள், நல்ல முத்தின ஒலிவ எண்ணெய் வரக்கூடிய அந்த விதை, அதை எடுத்து என்ன பண்றாங்கன்னா கொண்டு வந்து இதுல போட்டு இது நல்லா இடிச்சு இங்க வச்சு ஒரு இதுதான் வந்து லிவர் மாதிரி இங்க வச்சு பிரஸ் பண்ணும்போது இங்க பாருங்க, இங்க ஃபில்டர் ஆகி என்னன்னா இது வழியே டிராப் ஆகும். இதுதான் ஆயிலுடைய அவுட்லெட். இந்த கல் இருக்கு இல்லையா, இதான் பேஷன் மாதிரி, இதுல இருந்து வெளியேறும். இங்கதான் வந்து பிடிச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு மெத்தட்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த செக்கு மாதிரி இருக்கு, இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஒலிவ விதைகளை போட்டு, அந்த ஒலிவ பழங்கள் சொன்னா உங்களுக்கு புரியும், அதுல இருக்கக்கூடிய அந்த கொட்டை தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது நல்லா செலக்டடான விஷயங்களை போட்டு இந்த செக்ல போட்டு ஆட்டிட்டே இருப்பாங்க. இது நார்மலான மெத்தேடு. இது என்ன பண்ணுன்னா இங்க வந்து எண்ணெய் உருவாயிடும், அதை ஃபில்டர் பண்ணிக்கிறது. அதான் வந்து இன்னைக்கு அது ஒரு ஃபேக்டரியா கூட நம்ம பார்க்கிறோம். ஒலிவ தோட்டம், கெட்சமனே தோட்டம் கூட எப்படிப்பட்ட தோட்டம்னா, அது ஒரு எண்ணெய் ஆட்டக்கூடிய இடம் தான். ஒலிவ மலை இருக்கு, கெட்சமனே தோட்டம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நீங்க நினைவுறுதல் தியானங்கள் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. எப்படி இருக்குன்னா, ஒரு ஒலிவ மலை இருக்கு. ஒலிவ மலை அப்படின்னா அந்த மலை முழுக்க ஒலிவ மரங்கள் இருக்கு. அந்த மலையினுடைய அடிவாரத்துல அமைஞ்சிருக்கு கெட்சமனே தோட்டம். ஒரு 150 சதுர அடியில இருக்கு. பெரிய தோட்டம்னு சொல்ல முடியாது. அதுல வந்து ஒரு 8 மரம் தான் பெரிய மரமே. 8 மரம், ஒரு தோட்டத்துல 8 மரம் தான் இருக்குமா அப்படின்னா 8 மரம் தான் இருக்கு. ஆனா 8 மரம் நல்ல பெரிய மரம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மரம் கூட இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, மெயினா அங்க வந்து அந்த தோட்டம் சொல்றதுனால அது வந்து பூந்தோட்டம் மாதிரியோ இல்ல வந்து ஒலிவ மரங்கள் நிறைய இருக்கு அதனால தோட்டம் அப்படின்னு சொல்லல. வந்து மலையில இருக்கு. அந்த மலையில நிறைய பேர் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த விதைகள் எல்லாம் பொறுக்கிட்டு வந்து, எப்படி நம்ம வந்து மாவு மில்ல போயிட்டு நம்ம வந்து கோதுமையோ அரிசியோ கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா மாவு அரைச்சிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒலிவ மரத்துல இருந்து அதை கொண்டு வந்து இந்த மார்க்கினுடைய தாயார் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரி மாதிரி ஒரு எண்ணெய் ஆட்டக்கூடிய ஒரு செக்கு மாதிரி வச்சிருக்காங்க. அவங்ககிட்ட வந்து அதை இடிச்சு பிழிஞ்சு எண்ணெய் மாத்திரம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு கமர்ஷியலா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரியான ஒரு இடம் அது. அது கூட வந்து நம்ம படிச்சிருப்போம், உங்களுக்கு தெரியும். இது ஒரு அமைப்பு தான். அமைப்புல இப்ப பாருங்க, ஆக மொத்தம் நம்ம எப்படி பாக்குறோம்னா, ஒலிவ எண்ணெய் எப்படி கிடைக்குது அப்படிங்கும்போது அந்த விதைகளை வந்து அதை இடிச்சு அதை பிழிஞ்சு அதை வந்து அந்த விதைகள் நொறுக்கப்படும் பொழுது அதுல இருந்து நமக்கு கிடைக்குது எண்ணெய் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த சக்கையெல்லாம் அதை ஃபில்டர் பண்ணி அப்படி ஒரு தூய்மையான எண்ணெய் அங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த எண்ணெய் வந்து விளக்கு நன்றாக எரியும். பொதுவாக இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஒலிவ எண்ணெயை விளக்கு எரிக்கிறதுக்கு மாத்திரம் பயன்படுத்தல, அது உணவுக்கும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, மருத்துவத்துக்கும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. பாருங்க, விளக்கு எரியறதுக்கு, அப்புறம் மெடிசனுக்காகவும் பயன்படுத்திருக்காங்க, அப்புறம் உணவுக்கும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்படியாக ஒரு ஒரு எண்ணெய் பாருங்க எல்லாத்துலயும் ஒரு மல்டி பர்பஸா இருந்திருக்கு. அதான் இந்த ஒலிவ எண்ணெயினுடைய தேவைகள், அதனுடைய விஷயங்கள் அவங்களுக்கு அப்படி பயன்பாட்டில் இருக்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாவற்றிலும் பயன்பாட்டில் இருக்கு. நீங்க ஒரு மருத்துவத்துக்காக போனோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பயன்படுத்துறாங்க. அப்புறம் ஒருத்தர் ஒரு ஆசாரின் அபிஷேகம் பண்ணணும்னா அந்த அபிஷேக தைலம் தயாரிக்கிறதுல இதுவும் இருக்குன்னு சொல்லி படிப்போம், பின்னாடி தனி பாடம் படிப்போம். அப்படியாக இந்த ஒலிவ எண்ணெய் அங்க அதிக பயன்பாட்டில் இருந்துச்சு. முக்கியமா இங்க ஆசரிப்பு கூடாரத்துல இந்த குத்து விளக்கை எரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கணும். இந்த ஒலிவ எண்ணெய் எதற்கு அடையாளமாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, பரிசுத்தாவிக்கு அடையாளமாக நம்ம பார்க்கிறோம். நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றாங்க, இதை சிம்பிளா சொல்லிட்டாங்க, இது சிம்பாலிக் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது விளக்கு அப்படிங்கும்போது சபை, 7 கால சபை, கிறிஸ்துவும் சபை ரெண்டும் சேர்ந்ததான்.
ஓகேங்களா? அப்போ கிறிஸ்துவும் சபையும் விளக்கு, குத்து விளக்கு அடையாளப்படுத்துறாங்க. அப்ப இந்த குத்து விளக்குல நீங்க பரிசுத்தாவை ஆட் பண்ணும் பொழுது அது வெளிச்சம் கொடுக்குது. வெளிச்சம் அப்படின்னு சொன்னா அது அந்த லைட்டு எதை அடையாளப்படுத்துதுன்னா சத்திய வெளிச்சம். சத்திய வெளிச்சம் சொல்லலாம், இல்ல சத்திய ஆவி. சத்திய வெளிச்சம் தான் சரியா இருக்கு. அப்படின்னா ஒரு ஒரு பரிசுத்த வழிகாட்டுதல் யாருக்கு அப்படிங்கும் போது முதலாவது தங்களுக்கு அவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னா ஒரு தங்களை பரிசுத்தப்படுத்தி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கும் தேவ சமூகத்துல போய் இவங்க சேர்றதுக்கும் ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கும் இந்த சத்திய வெளிச்சம் அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அவங்களுடைய வாழ்க்கையே மற்றவங்க சொல்லி பார்க்கும்போது இங்க மற்ற உலகங்கள் அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னா வெளிச்சம் கொடுக்குது. அப்போ ஒரு சபையினுடைய வாழ்க்கையில ஒரு சபையா ஒரு புது சிருஷ்டிக்குள்ள நீங்க பரிசுத்தாவி கொடுக்கும் பொழுது அங்க வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் பிரகாசிக்குது. அந்த வெளிச்சத்துல எங்க போக முடியுதுன்னா மகா பரிசுத்தலத்துக்கு போகக்கூடிய வழியை அங்க ஏற்படுத்தி கொடுக்குது. ஒரு அருமையான விளக்கம் சகோதரி எழுதியிருக்காங்க. அதை இப்ப நம்ம சகோதரி வாசிப்பாங்க. சகோதரி வாசிங்க, நிறுத்தி வாசிங்க. நம்ம ஒவ்வொன்றா விளக்கம் பார்க்க போறோம். வாசிங்க சகோதரி. ஓகே பிரதர். குத்து விளக்கு ஒலிவ எண்ணெயால் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும். அதற்கு வேண்டிய எண்ணெய் இடித்து பிழிந்த தெளிவான எண்ணெயாக இருக்க வேண்டும். இந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியை குறிக்கின்றது. இதன் வெளிச்சம் ஆவி எனும் பரிசுத்த விழிப்புணர்வை குறித்து. இந்த வெளிச்சம் ஆசாரியர்களுக்கு மட்டுமே, மற்ற எவரும் அதை பார்க்கவோ அல்லது அதனால் பயனடைவோ அனுமதிக்கப்படவில்லை. இவ்விதம் திருச்சபையாருக்கு சத்திய அறிவூட்ட கொடுக்கப்பட்ட தேவ ஆவி அல்லது சிந்தையை குறிக்கிறது. தேவனுடைய ஆழ்ந்த சத்தியங்கள். இங்க நல்லா கவனிக்கணும். இப்ப பரிசுத்தலத்துக்கு தான் இந்த குத்துவிளக்கு இருக்கு. இப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஒருத்தர் போறாங்கன்னா யாரத்தான் இருக்குன்னா ஆசாரிகள் மாத்திரம்தான். அப்ப இந்த விளக்கு வெளிச்சத்தை யாருதான் பார்த்திருக்க முடியும் அப்படின்னா இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆசாரியர்களுக்கு தான் இந்த குத்துவிளக்கினுடைய வெளிச்சம் அதிக பிரயோஜனமா இருக்கும். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதரர்களே, வெளியே இருக்கிறவங்களுக்கு இந்த விளக்கு குத்து வெளிச்சம் அவங்களால ஃபீல் பண்ணிருக்க முடியுமா? அந்த வெளிச்சத்தை அவங்க பயன்படுத்தி இருப்பாங்களா? அந்த வெளிச்சத்தை உணர்ந்திருப்பாங்களான்னா நிச்சயமா இல்லை. பிரகாரத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்ல பாளையத்தில் இருக்கிறவங்களுக்கும் பாளையத்துக்கு புறம்பா இருக்கிறவங்களுக்கும் இந்த வெளிச்சம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரிதாங்க அன்பான சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு பரிசுத்தத்துல யாருதான் இருக்கிறாங்கன்னா புது சிருஷ்டியா இருக்கக்கூடிய நீங்க நான் நம்ம எல்லாரும் தான் இன்னைக்கு இருக்கிறோம். அப்ப இந்த வெளிச்சம் இது சத்திய வெளிச்சம். இந்த சத்திய வெளிச்சம் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது தேவனிலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. தேவன் கொடுத்த பரிசுத்தாவி மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு இந்த சத்திய வெளிச்சம். அப்படிங்கும் போது இந்த சத்தியம் மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னா உலக ஜனங்களுக்கு இது குருடாக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. கொரிந்தியர்ல வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நமக்கு அது புரியும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நீங்க ஒருவேளை சகோதரி நீங்க எடுத்து வாசிக்க முடிஞ்சா கூட நீங்க அந்த வசனத்தை நீங்க வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இப்ப உலக ஜனங்களுக்கு நாம பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் இந்த சத்தியங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா என்ன இவங்க ஏதோ பைத்தியக்காரங்களா இருப்பாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய தேவன் நீதியாகட்டும் நாம கத்துக்கொண்டிருக்கிற விஷயங்களாகட்டும் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்குத்தான் இது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். இதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தான் தெரியும். ஆனா உலக ஜனங்களுக்கு அது தெரியாது. இப்ப பாருங்க, நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஆபீஸ்ல இருக்கிறவங்க, என்னங்க ஒரு நாள் நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, அங்க போனா எதுவும் சொல்லி தர்றாங்க, ரைட் ஓகே. ஆனா நீங்க எப்பவுமே நீங்க பைபிள் சொல்லிட்டு நீங்க படிச்சுட்டே இருப்பீங்களே, இதை பத்தி தியானிச்சுட்டே இருப்பீங்களே, இது அவ்வளவு விஷயமா? அப்புறம் சில முக்கியமான சில விஷயங்கள்ல நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா இந்த சத்தியத்துல ஒரு ஈர்ப்போட நம்ம இருப்போம். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா எல்லாமே வித்தியாசமா தெரியும். காரணம் அவங்க கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்க கண் தான் குருடா இருக்கு, நம்ம திறக்கப்பட்டிருக்குது. ஆனா அவங்க எப்படி நினைப்பாங்க அப்படின்னா நம்மள பைத்தியம் நினைப்பாங்க. இதுதான் உண்மை. காரணம்
இந்த விளக்கினுடைய வெளிச்சத்தை உணர்ந்தவர்கள் நாம் தான். இந்த சத்தியத்தினுடைய டேஸ்ட் நாம தான் ருசி பார்த்திருக்கோம். அவங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியாது. அதனால அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. வித்தியாசம் என்னன்னா, இந்த பரிசுத்தத்துக்குள்ள பிரவேசிச்சது நாம தான், அதுக்குள்ள எல்லா வேலைகளும் செய்துட்டு இருக்கக்கூடிய ஆசாரிகள் நாம தான். சரிங்களா? அப்போ தேவனுடைய ஆழ்ந்த சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படும் எதன் மூலமானா இந்த வெளிச்சத்தின் மூலமா தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இது யாருக்கு மறைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கும் போது உலக ஜனங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்குது, நமக்கு வெளியாக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவர்களுக்கே இது மறைக்கப்பட்ட ஒரு மறைபொருள் தான் அப்படி சொல்லியிருப்பான். தொடர்ந்து இது வாசிங்க சகோதரி. தேவனுடைய ஆழ்ந்த சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படும் ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு அவைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:14. அவன் ஒரு சாதாரண விசுவாசியாக நீதிமானாக்கப்பட்டவனாக இருந்தாலும், அதாவது லேவியன், அது அவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கும். ஆகவே ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார் மாத்திரம் பரிசுத்த ஸ்தலத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தேவனுடைய ஆழ்ந்த ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். ஆசாரியர்கள், அதாவது கிறிஸ்துவின் சரீரமாக தங்களை அர்ப்பணித்தவர்கள், எப்பொழுதும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போக வர அனுமதிக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றனர். அது அவர்களுடைய உரிமையாய் இருக்கிறது. அது அவர்களுக்காகவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:6. மாம்ச சிந்தை அவர்களுக்கு பரிசுத்த பொருட்களுக்கும் இடையே திரையாக இருப்பதால் லேவி வகுப்பார் அவற்றை பார்க்க முடியாமல் இருக்கின்றனர். இக்குறையை போக்க வேண்டுமாயின் தங்களை தாங்களே ஒப்பு கொடுத்து மனித சித்தம் மற்றும் சுபாவத்தை முழுமையாக பலி கொடுக்க வேண்டும். பாருங்க, தேங்க்யூ சிஸ்டர். இப்ப பாருங்க, இதுல ஒரு அருமையான விஷயத்த கூட நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா லேவியர்களும் எங்க போக முடியாதுன்னா பரிசுத்தத்துக்கு போக முடியாது. இப்ப லேவியர்னு சொல்லி பார்க்கும்போது ஏறக்குறைய 9,000 சில்லற லேவியர்கள் இருக்காங்க. அன்னைக்கு ஆசிரியப்பு கூடாரம் இருக்கும்போது லேவி கோத்திரத்துல நீங்க கணக்கிட்டு பார்க்கும் பொழுது 9,000 பேருக்கு மேல இருந்தாங்க. அதுல இந்த ஊழியத்துக்கு தகுதி வாய்ந்தவர்கள் சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப ரொம்ப சொற்பமா இருந்தாங்க. அதாவது 30 வயசுக்கு உட்பட்ட, 30 வயசுல இருந்து 50 வயசுக்கு அந்த ஒரு ஏஜ் இருக்கு இல்லையா? அந்த ஏஜ் கூட கரெக்டா நம்ம பின்னாடி படிப்போம், தொடர் வகுப்புல வரும். அந்த ஏஜ் நீங்க எடுத்து பார்த்தாலும் அதுல யாருதான் அங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது 5 பேர் தான். அதுல பிரதான ஆசாரியன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரதான ஆசாரியன்னா யார் இருக்காங்கன்னா ஆரோன் இருக்காங்க. ஆரோனுடைய குமாரர்கள் ஆசாரியர்கள் 4 பேர். இப்ப இந்த 5 பேர் மாத்திரம் தான் எங்க போக முடியுமாம? பரிசுத்தத்துக்கே போக முடியுமா? அப்ப மீதமுள்ளவர்கள் அங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களும் லேவியர்கள் தான். அவங்க என்ன பண்ண முடியும்? இந்த ஆடு மாடு தீவனம் போடுறது, அப்போ விறகு சுமந்து விறகு உடைச்சு வைக்கிறது, தண்ணீர் கொண்டு வந்து சுமந்து வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை தான் அவங்க செய்வாங்களே தவிர அவங்க பிரகாரம் வரைக்கும் வேலை செய்யலாம். அவங்க எங்க போக முடியாதுன்னா பரிசுத்தத்துக்கு போக முடியாது. இதைதான் எப்படி சொல்லப்படுறாங்கன்னா, சாதாரணமா, அதாவது சாதாரண விசுவாசியா இருக்கக்கூடிய நீதிமான்கள் அப்படின்னா, ஏதோ பேசிக் கிளாஸ் 53 பாடம் கேட்டோம், ஞாசனம் எடுத்தோம், சபையில நம்ம என்ன பண்றோம், எக்லிசாக்கு வர சொல்றாங்க, நம்ம போறோம், கன்வென்ஷன் போறோம், இருக்கோம், அவ்வளவுதான். அடுத்தது இவங்க இதே இந்த கண்டிஷன்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை பத்தின சத்தியத்தை பத்தின ஒரு புரிதல் பெருசா இருக்காது. அதை தாண்டி என்னன்னா ஒரு அர்ப்பணிப்பு சிந்தை கூட அவங்களுக்கு இருக்காது. இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடணும். அதுதான் எதை அடையாளப்படுத்துன்னா, பரிசுத்தத்துல பிரவேசிக்கிற ஒரு ஸ்லாக்கின் யாருக்கு இருக்கு அப்படின்னா ஆசாரிகள். அப்ப ஆசாரிகள் சொன்னாக்க அவங்க யாரா இருக்காங்கன்னா தங்களை அர்ப்பணித்தவர்கள். தங்களை அர்ப்பணிச்சவங்க தான் இந்த காரியத்தை செய்ய முடியும்னு சொல்லிட்டாங்க. அர்ப்பணிச்சவங்கனால மட்டும்தான் அந்த விளக்கு அப்படிங்கிற இடத்துலயே அங்க இருக்க முடியுதுன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க அன்பான சகோதரர்களே, இது நம்ம பாக்குறோம், ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். ஏதோ நம்ம சத்தியம் கேட்டு பேப்டிஸ்ட் எடுத்தாலும் சபையாயிருவோம் இல்ல. இந்த பரிசுத்தமாகக்கூடிய ப்ராசஸ், நீதிமான் நிலைமையிலிருந்து பரிசுத்தவான் நிலைமைக்கு அந்த பரிசுத்தமாகக்கூடிய ப்ராசஸ்ல நம்ம உட்படுத்தணும். அந்த உட்படுத்துற விஷயம் இங்க நடக்குது. அதை யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்களோ முழுமையாக அவங்களுக்கு தான் இந்த ஸ்லாக்கியம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த குத்து வழக்கும், அதாவது குத்து விளக்கு எரிகிற குத்து விளக்கு, நீங்க வெறும் குத்து விளக்கு சொல்லக்கூடாது, எண்ணெய் ஊற்றப்பட்டு அந்த எண்ணெயிலிருந்து விளக்கு எரியுது இல்லையா, அந்த குத்து விளக்கு, இந்த குத்து விளக்கோட அமைப்பு, இந்த காட்சிய இன்னொரு இடத்துல ஒரு தீர்க்க தரிசனமா பார்த்துருக்கிறார். அது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சகரியா.
சகரியாவே நீ என்ன விஷயத்த பார்த்திருக்கிற, நீ பார்க்கறது உனக்கு புரியுதா, உன் தரிசனம் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சகரியா ஒரு காட்சி பார்க்கிறாரு. ஒரு குத்துவிளக்கு இருக்கு. அந்த குத்துவிளக்கு அதே மாதிரி 7 கிளைகள் உள்ள ஒரு குத்துவிளக்கு. அது பொன்னினால் செய்யப்பட்டிருக்கு, கோல்டன். அப்ப அந்த குத்துவிளக்குக்கு எங்க இருந்து எண்ணெய் வருதாம, சப்ளை வருதாம, 2 ஒலிவ மரம் இருக்கு. அது மூலம் ஒரு 2 பைப் இருக்கு. இங்கிருந்து ஒரு பைப் இருக்கு. அது ஒரு கிண்ணத்துல வந்து சேருது. அந்த கிண்ணத்துல இருந்து 7 பைப் மூலமா 7 கிளைகளுக்கும் எண்ணெய் டிராவல் ஆகும். அந்த காட்சியை எங்க வாசிக்கலாம் அப்படின்னா சகரியா 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்க படிக்கலாம். சிஸ்டர் வாசிக்க முடியுமா? எஸ் பிரதர். சகரியா 4ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல். நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கின்றது. அதன் அருகே கிண்ணத்துக்கு வலதுபுறமாக ஒன்றும், அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கின்றது என்றேன். ஆமாங்க. இந்த காட்சி எப்படி இருக்குன்னா இப்படித்தான் இருக்கு. நீங்க பிக்சர்ல பாக்குற மாதிரி தான் இருக்கு. எப்படி இருக்குன்னா இந்த 2 இது ஒலிவ மரம் இங்க இருக்கு. இந்த ஒலிவ மரத்துல இருந்து இங்கிருந்து ஒரு பைப் போகுது, இங்கிருந்து ஒரு பைப் வருது. இந்த பைப் வழியா இந்த ஒலிவ மரத்துல இருந்து எண்ணெய் டைரக்டா வருதான். நாம எப்படி படிச்சோம் அப்படின்னா ஒரு எண்ணெய் எப்படி எடுக்க முடியும், அந்த ஒலிவ மரத்தினுடைய காய், அந்த விதை, அதை அப்படியே கசைக்கு புளிஞ்சு இடிச்சு அதை புளிஞ்சா அதுல வரும் எண்ணெய். ஓகேங்களா? ஆனா இங்க டைரக்டா எண்ணெய் மாத்திரம் வந்துதான், பைப் போட்டு வந்துருதான். அது எங்க வருது, இந்த இந்த கிண்ணத்துல வந்து 2மே சேர்ந்துருது. அப்ப 2 மரத்துல இருந்து வரக்கூடிய எண்ணெய் ஒன்னா கலந்து மிக்ஸ் ஆயிருது. இப்ப இந்த மிக்ஸ் ஆன இந்த எண்ணெய் அப்படியே 7 பைப் வழியா 7 குத்துவிளக்கில் இருக்கக்கூடிய அந்த 7 அகல்களுக்கும் நேரடியா போயிருது. அந்த கிண்ணங்களுக்கு நேர டிரான்ஸ்பர் ஆகுது. இப்போ அது மூலமா என்ன ஆகுதுன்னா இந்த குத்துவிளக்கு எரியுற காட்சி தான், இந்த காட்சி தான் சகரியா பாக்குறாங்க. இதை பார்த்துட்டு அந்த தூதன் வந்து அவர்கிட்ட பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னா, இந்த தரிசனத்தை பார்த்தியே அதுக்கு அர்த்தம் புரியுதா அப்படின்னு கேட்கிறார். ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அவர் சொன்னார். அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. அந்த 2 என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அது தெரியல அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, அதுக்கான விளக்கம் சொல்றாரு. 13-14 வசனம் சகோதரி. சகரியா 4ஆம் அதிகாரம் 13-14. பின்பு நான் அவரை நோக்கி, குத்துவிளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவர்களாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கும் அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நீங்க படிச்சாச்சு, அங்க விளக்கம் சொல்லியாச்சு. அந்த விளக்கத்துக்கே நம்ம ஒரு விளக்கம் தேவைப்படுற மாதிரி தான் இருக்கு. அது என்னன்னு சகரியாக்கு சொல்லும்போது சகரியாக்கு சொல்லிட்டாங்க. ஆனா அதுவே நமக்கு புரியாம இருக்கு. என்ன சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் நிற்கிற சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது இது எதை அடையாளப்படுத்துதோ நம்ம பிரதர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். அந்த 2 ஒலிவ மரம் காட்சியில பார்த்த மரம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, இது பைபிள்னா ஒண்ணு பழைய ஏற்பாடு, ஒண்ணு புதிய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அப்படின்னு சொன்னா அதுல அடங்கியிருக்கு தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, ஆலோசனைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. பாருங்க, நீதிமொழிகள்ல ஆலோசனை சொல்றோம். அப்புறம் தேவனுடைய திட்டங்கள் இருக்கு, தேவனுடைய பிரமாணங்கள் இருக்கு, நியாய பிரமாணங்கள் இருக்குது. புதிய ஏற்பாடு வந்துட்டீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை இருக்கு, அப்புறம் அப்போஸ்தலருடைய வாழ்க்கை இருக்கு, அப்போஸ்தலர்கள் நம்ம கொடுத்த ஆலோசனைகள் இருக்கு, அப்புறம் இனி சம்பவிக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்களா இருக்கக்கூடிய வெளிப்படுத்தல் இருக்கு. இது எல்லாமே கலந்ததுதான். இது எல்லாமே வந்துருச்சு. பழைய ஏற்பாட்டுல இருந்தும் புதிய ஏற்பாட்டுல வந்து இங்க ஒன்னா மிக்ஸ் ஆயிருச்சு. இது சத்தியம், பியூர் சத்திய ஆவி. இதுதான் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா 7 சபைகளுக்கும் பிரிச்சு இங்க உள்ள போகுது 7 பைப் மூலமா. இந்த 7 பைப்பும் அடையாளப்படுத்துது 7 சபையின் தூதர்களை அடையாளப்படுத்துது. 7 சபையினுடைய தூதர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
அங்க நம்ம பாக்குறோம் 7 சபையினுடைய தூதர்களுக்கும் இந்த இதுல இருந்து போகுது. அவங்கதான் இந்த பைப் அடையாளப்படுத்துது அந்த தூதர்களை. இது சபையை அடையாளப்படுத்து 7 சபைக்கும் 7 கால சபை. ஓகேங்களா? அப்ப 7 கால சபைக்கு தேவையான எண்ணெய் பைபிள்ல இருந்து, தேவனுடைய வார்த்தை பைபிள். அந்த வார்த்தை எப்படி இருக்கு? பலதரப்பட்டது இருக்கு. தீர்க்க தரிசனமா இருக்கு, பாக்குறோம் பாருங்க. பிரதருடைய இதுல புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. அந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுல நிறைய இருக்கு. தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, காலபாசிகள் இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டைப்ஸ் இருக்கு. இது எல்லாமே இருக்கு. எக்ஸ்பிளேஷன் இருக்கு, என்கரேஜ்மெண்ட் இருக்கு. எல்லாம் சேர்ந்ததுதான். வாக்கு தத்தங்கள் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து சபைக்கு கொடுக்கப்பட்டாச்சு. அப்ப எப்படி இருக்கு? நமக்கு இந்த வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், சபைக்கு தேவையான அத்தனை ஆலோசனைகள் எல்லாமே கிடைச்சிருச்சு. அப்ப இது எல்லாத்தையும் வாங்கிட்டோம்னா நம்ம எப்படி இருக்கோம்னா, இங்க ஒளி பிரகாசிக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு வந்துடுது. அப்ப சபைக்கு தேவையான அத்தனை பிரகாசமும் ஒளியும் எங்க கிடைச்சிருது அப்படின்னா, இந்த ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிற அந்த எண்ணெய் மூலமா கிடைக்குது. அப்போ ஹோலி ஸ்பிரிட் எவ்வளவு முக்கியம் பாருங்க சபைக்கு. அப்போ ஆவி இல்லை அப்படின்னா, பரிசுத்த ஆவி இல்லை அப்படின்னா நாம் ஜொலிக்கவே முடியாது, நாம் பிரகாசிக்க முடியாது. அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி இருப்போம்? வெறும் விளக்காத்தான் இருப்போம். விளக்கு எரியுமானா எரியாது. அப்ப நமக்கு தேவை பரிசுத்தாவி. பரிசுத்தாவி நமக்கு ஏன் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கூட கேட்டோம்னா, அதான் நம்ம ஆண்டவர் சொல்றாங்க, எது இருக்கோ இல்லையோ நீங்க பரிசுத்தாவி மட்டும் தேவன்ட்ட நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. அப்ப நம்ம ஜெபத்துல கேட்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? தேவன்ட்ட பரிசுத்தாவி மட்டும்தான். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை சொல்றாங்க, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகள் கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவான தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படின்னா பரிசுத்தாவி ரொம்ப முக்கியம். ஏன் பரிசுத்தாவி ரொம்ப முக்கியம் சொல்லும் போது, அழைக்கப்பட்ட நமக்கு சபையாக போறவங்களுக்கு பரிசுத்தாவி தேவை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியா கேட்டா கூட அதுல அர்த்தம் நமக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, நமக்குள்ள அநேக ஒரு ஈவில் கேரக்டர்ஸ் இருக்கு, அசுத்தமான கேரக்டர்ஸ் இருக்கு. அந்த அசுத்தமான துர்க்கிரியைகள் நிறைய இருக்கு. அந்த துர்க்கிரியைகளை நம்ம போக்கணும், துர்க்கிரியைகள் நம்ம விட்டு நீங்கணும் அப்படின்னா நல்ல கிரிகள் வேணும். நல்ல கிரிகள் எப்படி வரும் அப்படின்னா, பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான், போதிய அளவு பரிசுத்தாவி இருந்தால் மாத்திரம்தான். சகோதரர் குறிப்பிடும்போது எப்படி சொல்றாங்கன்னா, ரீபர்ஸ் நம்பர் 2590ல மாமிசத்தின் பரிசுத்தமற்ற அன்பற்ற சுயநலமான மற்றவர்கள் நியாயம் தீர்க்கிறது, குற்றவாளி நியாயம் தீர்க்கிறது, அப்புறம் மற்றவங்களுடைய தவறுகளை குறை கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய அந்த குறை காணும் குணம், அதாவது குறை காணக்கூடிய ஆவி, இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் அடிச்சு துரைச்சு தூரமாக்குறதுக்கு, ஒரு ஈடு செய்யறதுக்கு பரிசுத்தாவி நமக்கு தேவைன்றோம். அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த பரிசுத்தாவியை நம்ம என்ன பண்ணணும்னா, தேவையான அளவுக்கு நம்ம தக்க வச்சுக்கணும். எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, தேவையான அளவுனா அளவா அப்படி இல்லை, அளவு இல்லாம. அப்ப நம்ம சகோதரர்களை ஜெபம் பண்ணும்போது எப்படி சொல்றாங்கன்னா, ஜெபம் பண்றாங்கன்னா, தேவனே எங்களுக்கு தேவையான அளவு பரிசுத்தாவி கொடுங்க. அந்த பரிசுத்தாவி இருந்தா தான் சத்தியத்தை படிக்க முடியும், சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள முடியும், சத்தியத்தை எங்களுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணி அபியாசப்படுத்தி அதன்படி நம்ம நடக்க முடியும். அப்போ ஒரு ஹோலி ஸ்பிரிட்டுடைய தேவை என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு வல்லமை. அந்த வல்லமை எப்படி செயல்படுது அப்படின் போது நம்ம புரிஞ்சு கொள்றோம். அது நிறைய அது பல பரிணாமம் இருக்கு. எப்படி இருக்குன்னா, அதை கூட நம்ம வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம்னா, பரிசுத்தாவி தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, சத்திய ஆவி, நல் மனசாட்சியின் ஆவி, அன்பின் ஆவி, இதெல்லாமே பரிசுத்தாவி தான் கொடுக்குது. சொல்லலாம், பல வகைகள் சொல்லலாம். இதெல்லாமே பரிசுத்தாவி தான் சொல்லிப்பாங்க. அன்பான சகோதரர்களே, ஒருவருக்குள்ள ஒரு பரிசுத்தாவி இருக்குன்னு சொன்னாக்க, அந்த பரிசுத்தாவியில அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்ல குணலட்சணங்கள் காட்டக்கூடியவங்க. ஆவியின் கனிகள் அப்படின்னு நம்ம கலாத்தில் படிக்கிறோம். மாமிசத்தின் கிரிகள், துர்க்கிரிகள், அதெல்லாம். அப்ப ஆவியின் கனிகள், இப்ப நீங்க ஆவியின் கனிகள் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பரிசுத்தாவின் மூலமாக அதனாலதான் சொல்லும்போது எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அது ஒரு ஸ்நானம். இன்னொன்னு என்னன்னா, முழுக வேண்டிய இன்னொரு ஸ்நானம் இருக்கு. அப்படின்னா ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டு அப்படியே போய் முடிக்க வேண்டியது.
நம்முடைய ஓட்டத்தை. அப்போ நம்முடைய ஓட்டம் நிறைவடைய வரைக்கும் நமக்கு தேவை என்னன்னா, இந்த பலியின் ஜீவியத்துல அநேக பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் தாங்கிறதுக்கு நமக்கு தேவை என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். நிறைய சத்தியங்கள் இருக்கு, அதை புரிஞ்சு கொள்றதுக்கு பரிசுத்த ஆவி, அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு தேவை பரிசுத்த ஆவி. அப்ப இந்த பரிசுத்த ஆவி எவ்வளவு முக்கியமா இருக்கும். இது தேவனிடத்துல வரக்கூடிய பலன். இதைத்தான் சாத்தான் எப்படி மாத்தி வச்சிருக்கிறாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு. இது ஒரு கள்ள உபதேசம்லாம் கூட நம்ம பார்த்துட்டோம், இது புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஹோலி ஸ்பிரிட் வெரி மஸ்ட். யாருக்கு அப்படின்னா எல்லாருக்கும். சரி, இது எனக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கும். ஒருவேளை தேவன் கொடுத்தாங்கன்னா நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அப்படி பரிசுத்தாவிய இன்னும் கூட நம்ம இது குறித்து டீட்டெயிலா பார்க்கும்போது, பரிசுத்தாவிய உங்களுக்குள்ள தேவன் கொடுத்த அந்த பரிசுத்தாவிய துக்கப்படுத்தாம இருங்க அப்படின்னு. அப்படின்னா துக்கப்படுத்துறது என்னன்னா, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு நாம அதன்படி வாழாம இருந்தாலும் துக்கப்படுத்துற மாதிரிதான். இன்னொரு இடத்துல நீங்க நல்லா கவனிங்க, எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பரிசுத்தாவிய நாம எப்படி பயன்படுத்துறோம், எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னா, நல்ல குணலட்சணங்கள் காட்டணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? அப்படி குணலட்சணங்கள் காட்டுறதுக்கு இந்த பரிசுத்தாவி பெரிய ரோல் பண்ணுவாங்க நம்ம லைஃப். ஒரு விளக்கு அது எரியுது, அதுக்கு தேவை எண்ணெய். தண்ணி ஊற்றி எரிய வைக்க முடியுமா? முடியாது, எண்ணெயில தான் எரியும். அப்ப அந்த எண்ணெய் அதுல இருக்கு அவ்வளவு விஷயம், அது நின்று அழகா வெளிச்சம் கொடுக்குது. இது என்ன மேஜிக்கா அப்படின்னு கூட நீங்க சொன்னா யோசிக்கலாம். இது மேஜிக் தேவன் இருந்து வரக்கூடிய வல்லமை, அது அவருடைய குணலட்சணத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். இது வேற யாரும் பண்ண முடியாது. நீங்க 10 கனி ஓமையோட நீங்க கவனிச்சு பாருங்க. நீங்க புத்தி இல்லாதவர்களுக்கு புத்தி உள்ளவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை தெரியுங்களா? உங்ககிட்ட போதிய எண்ணெய் இல்லை, உங்களுக்கு நாங்க கொடுக்கணும்னா கூட முடியாது, அது போய் விற்கிறவர்கிட்ட போய் வாங்கிக்கோங்க. அப்ப அங்க விற்கிறவர் யார் அப்படின்னா, யார் அடையப்படுறது? தேவன், பிதாவாகி தேவன். அப்ப தேவன் தான் இந்த பரிசுத்தாவியை கொடுக்க முடியும். ஈவன் அது கிறிஸ்து இருந்து கூட நம்ம வந்து பெற்றுக்கொள்ள. ஒருவேளை கிறிஸ்து பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியிலிருந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த பரிசுத்தாவியை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய விஷயத்தோட சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த பரிசுத்தாவியினுடைய ஒரு ஊற்றா அவங்க இல்ல, மாறா தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க இல்லையா? தேவன் கொடுத்த பரிசுத்தாவியில அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க ஷேர் தான் பண்றாங்க. அது யாருக்கு தான் முடியும்னா அப்போஸ்தலருக்கு தான் மட்டும் முடியும். இன்னைக்கு நம்மளாம் முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய பரிசுத்தாவி நமக்கே போதுமானதா இருக்கும், அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கொடுக்க முடியாது மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப சில நேரத்தில் நம்ம பார்க்கலாம், நம்ம ஒரு நல்ல ஒரு ஜீலா நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம வந்து செய்யறோம், நல்ல கேரக்டர் காட்டுறோம், நல்லா படிச்சு நல்லா ஊழியம் பண்றோம். இப்ப நம்மளோட ஒரு பலகீனமான ஒரு சகோதரனோ சகோதரியை நம்மோட இருக்கும்போது பாக்குறாங்க, ஒரு பலகீனமான சகோதரன் ஒரு நல்ல சபையில இருக்கக்கூடிய நல்ல ஒரு சகோதரனையும் சகோதரியை பார்க்கும்போது எவ்வளவு ஜீரோ ஓடுறாங்க அப்படின்னு பார்த்து ஒரு ஈர்ப்பு வருது. அப்போ அந்த வெளிச்சம் அனல் பக்கத்துல நிற்கும் போது அந்த அனல் நமக்கும் பத்துது. இதுதான் விஷயம். அப்போ நமக்குள்ளேயும் நம்ம தேவன்கிட்ட கேட்டு, தேவனே எனக்கும் பரிசுத்தாவி கொடுங்க, நானும் என்ன பண்றேன் இந்த சத்தியத்தின் பாதையில நீதியின் பாதையில நான் ஓடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேவன் கண்டிப்பா கொடுக்குறாரு. அதான் வசனம் எப்படி சொல்லுதாம, நம்ம லூக்கா 11:13 படிச்சோம். நாமளே கொடுக்குறோம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்தாவி கொடுப்பது நிச்சயம். அன்பான சகோதரர்களே, அப்போ இந்த குத்துவிளக்கு நாம தான். இந்த குத்துவிளக்கு பரிசுத்தாவில்னா எரியாம அது ஒரு டம்மியாயிடும். நாம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? நல்லா கொழுந்து விட்டு எரியக்கூடிய, நல்ல பிரகாசமா எரியக்கூடிய ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றேங்க, ஒரு விளக்காக இருந்து வெளிச்சம் கொடுக்கணும். அப்படி வெளிச்சம் கொடுக்கறது தான் நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு. அதான் நீங்க வெளிச்சமா இருப்பீங்க. அப்படி அந்த வெளிச்சம் கொடுக்கும்போது கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கணுமே தவிர அதை மரக்கால் போட்டு கூடையை போட்டு மூடி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கூடாது. அது எல்லாரும் பார்க்கணும் நம்முடைய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பார்த்துதான் தேவனை மகிமைப்படுத்துவாங்க. ஒருவேளை நமக்குள்ள வந்து ஒரு குணலட்சணத்தை நம்ம வந்து காட்டணும் அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சுட்டோம்னா, இந்த குணலட்சணத்துக்கு தேவை அது ஆவியின் கனிகள். சும்மா ஆவியின் கனிகள் கொடுக்க முடியாது இல்லையா? அப்ப கனி எப்படி வரும்? அது ஒரு விதை போடணும்.
அந்த விதை என்ன ஆகணும்? முளைச்சு வளரணும். வளர்ந்து அது கனியா கொடுக்கும். இப்போ ஒரு மாங்கனி வேணும், மாம்பழம் வேணும். எடுத்தோடனே மாம்பழம் வருமா? வராது. அப்ப அதுக்கு விதை போடணும், அது ப்ராசஸ் பண்ணணும், தண்ணீர் ஊற்றணும், எல்லாமே ப்ராசஸ் ஆகித்தான் கனி கிடைக்கும். அதே மாதிரிதான் ஆவியின் கனிகள். இந்த ஆவியின் கனிகள் நமக்குள்ள வரணும்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் வரணும்னா கனி ஏற்கனவே வராது, எடுத்த உடனே வராது. அந்த கனிக்கு நம்ம விதை போடணும், அதை ப்ராசஸ் பண்ணணும். அந்த விதையும் ப்ராசஸும் எங்க கிடைக்குது அப்படின்னா இந்த பரிசுத்தாவிங்கிற அந்த வரம் வாங்கித்தான் தேவன்கிட்ட பெற்று நம்ம கிட்ட வச்சுதான் நம்ம காட்ட முடியும். அன்பான சகோதரர்களே, நம்ம எல்லாருமே இந்த குத்து விளக்குல நம்ம ஒரு பாட்டா இருக்கணும். அதாவது கிறிஸ்துங்கிற செடியில நம்ம இணைக்கப்பட்ட கிளைகளா இருக்கணும். அப்ப நம்ம கனி கொடுக்கறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான தேவை இந்த பரிசுத்தாவிங்கிற எண்ணெய். அதான் நம்ம பார்க்கிறோம், ஒளிவ எண்ணெய். ஒளிவ எண்ணெய் அடையாளப்படுத்துறது பரிசுத்தாவிய. பரிசுத்தாவின் முக்கியத்துவம் நம்ம தெரிஞ்சு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிரகாசிக்க தேவன் தாமே அனைவருக்கும் கிருபை செய்வாராக. தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ நம்ம இன்னைக்கு ஒலிவர் ஆயில் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அதோட முக்கியத்துவம், ஸோ நம்ம ஆவிக்கனிகள் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா கண்டிப்பாக நமக்கு பரிசுத்த ஆவி நமக்கு எவ்வளோ முக்கியமாக நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த பரிசுத்த ஆவி நமக்கு அனைவருக்கு இருக்குது. இங்கும் நமக்கு கண்டிப்பாக பரிசுத்த ஆவி நம்ம தேவன் கண்டிப்பாக நமக்கு போதுமானவருக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்ம கண்டிப்பாக நம்ம ஜபத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி நம்ம கேட்டுட்டு நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அது பரிசுத்த ஆவி இருக்கிறது மட்டும்தான் நம்ம அப்படிப்பட்ட அந்த ஆவின் கனிகள் நம்ம குணலட்சணிகள் நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் தேவனுக்கு நம்ம அந்த பரிசுத்த ஆவி மூலமாக நமக்கு டெவலப் பண்ண குணலட்சணம் மூலமாக தேவன் நம்ம மகிமைப்படைய முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்டால் தான் நம்ம அந்த சபை வாய்ப்புக்குள்ளே நம்ம கடந்து செய்கிற வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக தேவன் நமக்கு கொடுப்பாங்க அப்படி விசுவாசிக்கிறோம். இப்படிப்பட்ட மென்மையில சத்த வச்சனங்கள் கொடுத்த பிதாவான தேவனுக்கு நம்ம ரட்சகமே பிராயகர் இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் இருக்கிறோம். நம்ம இந்த சத்திய வச்சனங்கள் நமக்கு தூத்து கொடுத்து நம்ம அன்பு சகோதரனுக்கு நம்ம அனைவர் சார்ந்தவங்க நன்றி செலுத்துக்கிறோம். பொறுமையோடு கேட்ட அனைவர் தேவன் ஆசீர்வதிப்பாக. உங்களுக்கு இதில் எதான கருத்துக்கள் இருந்தால் ஜபத்துக்கு முடிச்சதுக்கப்புறம் அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் சகோதரன் நீங்கள் கேட்கலாம். எனவே நீங்கள் கீதங்கள் படிக்க முடியும். சிஸ்டர் விஷாலே ஜபத்தில் வரணுக்கும் சகோதரன் ஜான் பிரிட்டோ திருப்பூர் நன்றி அன்போடு அழைக்கிறோம். இரவின் இனிய கீதங்கள் மே 1 கொரிந்தியர் 2:2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறிந்திருக்க தீர்மானித்திருந்தேன். ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்ட சகோதரரே, உங்களுக்காக நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமையுள்ள நம்பிக்கையை உங்கள் முன்பு இலக்காக வைத்து அதே நேர்த்திக்காக முயற்சி செய்யுங்கள். ஆகிலும் தேவ ஆவி வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலத்திலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயையினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். 1 தீமோத்தேயு 4:1 கூறப்பட்ட கெடுக்கிற ஆவியின் கிரியைகளுக்கு கொஞ்சமும் பயப்படாமல் உங்கள் நோக்கத்தில் மகிமையுள்ள நம்பிக்கையே பெரியதாக எண்ணுங்கள். பெயர் கிறிஸ்தவர்களை விட நாம் பிரத்யேகமாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக தேவனுடைய சம்பத்தாக இருக்கிறோம் என்பதை ஒரு காலமும் மறக்க கூடாது. உலகத்திலிருந்து பிரிந்து உயர்ந்த நம்பிக்கையும் உயர்ந்த கொள்கைகளையும் பிடித்து கொண்டு தேவனுடைய ஆழங்களை அறிவதற்கு கடந்த கால இருளை விட்டு ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வந்திருக்கிறோம். எனவேதான் இந்த உலகின் ஆவியை உடையவர்களும் பெயர் கிறிஸ்தவர்களும் அறியாமையிலிருந்து நம்மை எதிர்க்கிறார்கள். நாம் வெளிச்சத்தில் இருக்கிறோம், அவர்கள் இருளில் இருக்கிறார்கள். ரீபிரின்ஸ் 5970. ஆமென். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் நான் செலுத்துகிறோம். தேவரீ, இந்த அருமையான இந்த நாளில் கூட நாங்கள் கேட்ட இந்த வெளியேறப்பட்ட சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பேசின மகனுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தேவரீ, இந்த நாளில் கூட கர்த்தாவே, நாங்கள் கேட்ட வண்ணமாக எங்களுக்கு இப்படி பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்து அதிகமாக நிறைத்தர முடியாது செபிக்கிறோம். அப்பா, இப்படி சத்தியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவராக நாங்கள் பழகும் போதும் ஒரு சந்திக்கும் போதும் சத்தியங்களை நாங்கள் நிதானித்து பார்த்து
அவைகளுக்கு நாங்கள் கர்த்தாவே கீழ்ப்படிந்து நடக்கத்தக்க ஒரு பரிசுத்த ஆவினாலே எங்களுக்கு தந்து நிறைத்து எங்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட இந்த சத்தியத்துக்கு நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தைகளுக்கு தேவரே நாங்கள் செவி சாய்த்து கீழ்ப்படிந்து உண்மை உத்தமர்களாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். தேவரீர் அப்பா, அந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் அங்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கருத்துங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். மீட்பு நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.